ஹாய் வியர்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுந்தர் கருத்துள்ள கதைகள் சேனலிருந்து உங்கள் சுந்தர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மாற்றி யோசின்ற ஒரு கான்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாற்றி யோசின்னு கேட்குறீங்களா? இருங்க சொல்கிறேன். அதாவது இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சக்ஸஸ் பண்ணுறவங்க எப்பயுமே அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. எப்படி பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிக்கலான்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அதுபடி பண்ணி அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இதே ஃபெயிலியர் ஆகிறவங்கள நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்க, என்னப்போ பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் நான் ஆரம்பித்த டைம் சரியில்லை, எனக்குன்னு சரியான கஸ்டமர் இன்னும் செட் ஆகலை, இல்லை நான் அட்வர்டைஸ்மெண்ட் இன்னும் நல்லா இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஃபெயிலியர் ஆனதுக்கு. ஆனால் நம்ம காரணம் சொல்லக்கூடாதுங்க. இதே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டுமே, ஒரு சில ஒர்க் பண்ணுறவங்க ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட காரணம் கேட்டால், நான் சரியான கம்பெனியில் சேரல, எனக்கு சரியான ப்ரமோஷன் வரல, எனக்கு என் மேனேஜரை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 1008 காரணங்கள்னு சொல்லுவாங்க. இருந்து அந்த கம்பெனியில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இருக்கணும், எப்படி யோசிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மாற்றி யோசிச்சுட்டு ஒரு கான்செப்டில். அதுக்காக ஒரு சின்ன கதை கூட சொல்லிடுறேங்க. என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு மன்னர் ஆள்றாங்க. ஆமாம், ஒரு நாடுன்னு இருந்தாலே பொதுவாக மன்னர் தான் ஆள்வாங்க. அதனால் ஒரு நாட்டில் ஒரு மன்னர் ஆள்றாங்க. அந்த நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு மன்னர் 4 வருஷம் ஆண்டதுக்கப்புறம் காட்டுக்கு போயிடணும். அதுதான் அந்த நாட்டோட வழக்கம். அது ஒரு அடர்ந்த காடுங்க. போனவங்க ஏகப்பட்டவர் திரும்பி வரவே இல்லை. அப்படி 2-3 மன்னர் ஆண்டுகிட்டே இருந்திருக்காங்க. அடுத்து ஒரு மன்னர் வந்திருக்காரு. 4 வருஷம் நல்லா சிறப்பாக அந்த நாட்டில் ஆண்டிருக்காரு. ரொம்ப மக்கள்லாம் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஆனால் மக்கள்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ராஜா 4 வருஷமாக நமக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் நம்ம நாட்டோட வழக்கப்படி என்ன செய்யணும், அவர் வளர்ந்து காலத்துக்கு அனுப்பித்தர விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அப்போ ஒரு இவரை கூப்பிட்றாங்க, மாலுமி. ஏன் மாலுமியை கூப்பிட்றாங்கன்னா, கப்பலில் போய் அவர் காட்டுக்கு விடுறதுக்காக அந்த மாலுமியை கூப்பிட்றாங்க. அந்த மாலுமி அந்த ராஜாவை கூப்பிட்டு போகிறாரு. அப்படி கூப்பிட்டு போகும்போது மாலுமி கேட்குறாரு, ராஜா இது வரைக்கும் நான் ஏகப்பட்ட அரசர்களை கொண்டு போயிருக்கேன். ஆனால் அரசர்கள் எல்லாருமே போகும்போது அழுது புலம்பி தான் போயிருக்காங்களே ஒழிய உங்களை மாதிரி சிரிச்ச சந்தோஷமாக போன அரசரை நான் யாருமே பார்த்ததில்ல. அது என்ன காரணம்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலுமி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அரசர் சொல்லியிருக்காரு, மாலுமி வேறு ஒன்றும் கிடையாது, நான் இங்கே நான் 4 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்கும்போதே முதல் வருஷம் என்ன செஞ்சேன்னா, அந்த காட்டில் மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு வேடவர்களை முதல் வருஷமே அனுப்பிச்சிட்டேன். 2ஆவது வருஷம் பார்த்திங்கன்னா மரத்தெல்லாம் வெட்டி அங்கே நம்ம இவங்களை போய் அனுப்பிச்சிருக்கேன். 3ஆவது வருஷம் கொஞ்சம் மக்களை அனுப்பிச்சு அங்கே விவசாயம் பார்த்துருக்கேன். இப்போ 4 வருஷத்தில் எல்லாமே அங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப அந்த நாட்டுக்கு நான் மன்னராக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாலுமிக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு, ஆஹா இதுக்கு முன்னாடி போன மன்னர்கள் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் முட்டாள்தனமாக போய் இறந்துட்டாங்க. ஆனால் இந்த மன்னர் இங்கே சிறப்பாக ஆண்டது மட்டும் இல்லாமல் அங்கே போனால் 4 வருஷம் கழிச்சு என்ன நடக்குன்றது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அப்போ என்ன செய்யணும் அப்படின்றது அவர் புரிஞ்சுக்கிட்டு முதல் வருஷம் என்ன செஞ்சுருக்காரு, காட்டில் வேட்டையாடக்கூடிய வேடார்கள் அனுப்பிச்சிருக்காரு. 2ஆவது வருஷம் என்ன செஞ்சுருக்காரு, மரங்களை வெட்டி ஆசாரி அனுப்பிச்சிருக்காரு. 3ஆவது வருஷம் என்ன செஞ்சுருக்காங்கிறது அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் கொஞ்சம் பேர் அனுப்பிச்சு அங்கே விவசாயம் பண்ண அனுப்பிச்சிருக்காரு. 4ஆவது வருஷம் அந்த நாட்டுக்கு மன்னராகவே போகிறாருங்க. இந்த கதையிலேருந்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வேலை பார்க்குறோமோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமோ, நம்ம பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் தாங்க நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு பிளான் பக்காவாக பிளான் பண்ணிடணும். அந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டேஜெலாம் இருக்குது, நம்ம டெய்லி ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான வெற்றியை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஃபெயிலியர் ஆகிட்டு காரணங்கள் நம்ம தேடக்கூடாதுங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுக்கணும். யோசித்து ஒரு வேலை பார்க்குற இடத்துல நம்ம எப்படி வேகமாக வேலையை பார்த்து நம்ம ப்ரொமோஷன் ஆகி போகலாம். இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமா, அந்த பிஸ்னஸில் யாரும் பண்ணாத விட நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அதில் எப்படி நம்ம அடுத்தடுத்த லெவல் நம்ம போகிறதுன்றதை யோசிக்கணுங்க. ஓகே, நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.